ஐபிஎல் 2026 சீசன்ல மும்பை இந்தியன்ஸ் அணி ஹாட்ரிக் தோல்வியை தழுவிருக்காங்க. தற்போது புள்ளிப்பட்டியல்ல 8வது இடத்துல இருக்காங்க. ஆர்சிபிக்கு எதிரான முதல் தோல்வி குறித்து பேசிய ஹர்திக் அவர்கள், சமீபத்திய போட்டிகள்ல அணி தொடர்ந்து பின்தங்கியிருக்கு. அதிக விக்கெட்டுகளை இழந்தும் எதிரணிக்கு அதிக ரன்களை விட்டு கொடுத்துமே இதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்றாரு. ஆட்டத்துல ஆதிக்கம் செலுத்துவதற்கு பதிலாக தொடர்ந்து ரன்களை ஈடு செய்யவே வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கா. கடந்த சில ஆட்டங்கள்ல பேட்டிங், பந்துவீச்சு அப்படின்னு 2 பிரிவிலுமே விளையாட்டை வழிநடத்தாமல் பின்தங்கி பிடிக்கவே முயன்று வரும். இந்த நிலையை மாற்ற அணி ஆழமாக மறுபரிசீலனை செய்துட்டு இருக்காங்க. தேவையான உத்வேகத்தையும் வெற்றிக்கான பணியையுமே எப்படி பெறுவது அப்படின்னு ஆராய வேண்டும். அந்த போட்டிக்கு முன்னாடி சில நாட்கள் ஓய்வு இருப்பதால தற்போதைய உத்திகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கு. நேர்மையாக சொல்ல போனா தற்போதைய அணுகுமுறை செயல்படல. டாஸ் வென்றும் கூட பேட்டிங் அல்லது பந்துவீச்சுல வேறு என்னென்ன வழிகள் உள்ளன அப்படின்றத பார்க்க வேண்டும். பிச்சுடைய தன்மையை பொறுத்து முதல்ல பேட் செய்வது ஒரு நல்ல முடிவாகலாம். நாங்கள் சிறப்பாக விளையாட வேண்டும், நன்றாக பேட் செய்ய வேண்டும், சிறப்பாக பந்து வீச வேண்டும். இதனை சரியாக செய்தால் டாஸ் ஒரு பொருட்டே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ பாண்டியாவுடைய ஸ்பீச்சை பார்த்தா கண்டிப்பாக அடுத்த போட்டியில ஒரு தரமான கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு பலருமே பேசிட்டு இருக்காங்க. சோ ஆகையால பாத்தீங்கன்னா 11 அணிலுமே நிறைய மாறுதல்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.